கொரிந்தியர் 4:10. நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இப்படி ஒரு ஒப்பீடு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கொரிந்து விசுவாசிகளோடு தன்னை பவுல் ஒப்பிடுகிறான். ஒரு ஒப்பீடை நாம் பார்க்கிறோம். அதில் அந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். அதாவது என்ன சொல்கிறான், ரொம்ப அப்படி மேலோட்டமாக பார்த்தா இது பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கும். அதாவது கொரிந்து மக்கள் புத்திசாலிகள், பவுல் பைத்தியக்காரன். கொரிந்து மக்கள் பலசாலிகள், பவுல் பலவீனமானவன். கொரிந்து மக்கள் பலவான்கள், பவுல் பலவீனமானவன். கொரிந்து மக்கள் கனவான்கள், பவுல் கனவீனமானவன். அப்படி தான் அதில் எழுதப்பட்டிருக்கு. அது மேலோட்டமாக பார்த்தா அப்படி தான் ஒரு அர்த்தம் வருது, பெரிய குழப்பம் ஏற்படும். ஆனால் அதில் ரொம்ப சரியான ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். கொரிந்து மக்கள் கிறிஸ்துவுக்குள் புத்திசாலிகள், பலசாலிகள், கனமானவர்கள், கனவான்கள். பவுல் எப்படி சொல்கிறான், நான் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரன், நான் கிறிஸ்துவின் நிமித்தம் பலவீனன், நான் கிறிஸ்துவின் நிமித்தம் கனவீனன். 2க்கு வித்தியாசம் இருக்கு. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுக்கும் கிறிஸ்துவுக்குள் இருப்பது அது ரொம்ப வசதியான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் மட்டும் நான் இருப்பேன். கிறிஸ்துவின் நிமித்தம்னா கிறிஸ்துவுக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்வது. நான் கிறிஸ்துவுக்குள்ள என்னுடைய சலுகைகளை, என்னுடைய உரிமைகளை எப்போதும் உரிமை பாராட்டி அதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து அதையே நினைத்து அதிலேயே நான் மூழ்கி திளைப்பேன் என்றால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையும். புத்திசாலித்தனமான, பலமான, மரியாதையான ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் அதுவும் ரொம்ப நாள் ஓடுமா சொல்ல முடியாது. பத்திரவும் பாடுகளுக்கு யாரும் விதிவிலக்கு இல்லை. பத்திரவும் பாடுகள் வரும்போது அது கொஞ்சம் கலகலத்து போயிடும். ஏனென்றால் இன் கிரைஸ்ட் ஒரு பிரசங்கியார் சொன்னார், கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு 100கணக்கான இடங்களில் புதிய ஏற்பாட்டில் வருது. ஒரு 300 இடமோ என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் குறித்து நீங்கள் அதெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. ஒருத்தர் ஒரு புஸ்தகமே போட்டிருக்கிறார், ஒரு பிரசங்கியார், ஒரு அமெரிக்க பிரசங்கியார், பிரபலமான பிரசங்கியார். இன் கிரைஸ்ட்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கார், சின்ன புஸ்தகம். அதில் அத்தனை வசனங்களும் இருக்கும். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்குள். இப்போ கிறிஸ்துவுக்குள் உனக்கு அந்த உரிமை உண்டு, இந்த அதிகாரம் உண்டு, அந்த சலுகை உண்டு, இந்த மகிமை உண்டு, அந்த ஆசீர்வாதம் உண்டு. இது எல்லாம் உண்மைதான். இது எல்லாம் உண்மைதான். கிறிஸ்துவுக்குள் நான் இருப்பேன். கிறிஸ்துவுக்காக எதையும் செய்ய மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் நான் இருப்பேன், கிறிஸ்துவுக்காக எதையும் செய்ய மாட்டேன். அப்படிதான் கொரிந்தியர்கள் இருந்தாங்க. அதைத்தான் பவுல் கண்டிக்கிறான். நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை, மகிமைகளை நீங்க அனுபவிக்கிறீங்க. ஆனா கிறிஸ்துவுக்காக ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்க. அதைத்தான் அவன் புகாராக சொல்கிறான். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர்கள், பலவீனமானவர்கள், கனவீனமானவர்கள். நாங்கள் கிறிஸ்துவுக்காக போய் ஊழியம் பண்ணுறையா, சந்திக்கப்படாத இடங்களுக்கு போய் நாங்கள் ஆண்டவரை பற்றி சொல்கிறோம். எங்களை என்ன பண்ணுறாங்க, சில இடங்களில் மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க. அது நிமித்தம் நாங்கள் பலவீனப்படுகிறோம். பலவிதமான பிரயாணங்கள், பலவிதமான உணவு, பலவிதமான தண்ணீர், பலவிதமான சீதோஷ்ணம் ஆகையினால பலவீனப்படுகிறோம். அலைச்சல்களால் எங்களை பைத்தியக்காரன்னு நினைக்கிறான். முன்ன பின்ன தெரியாத ஒரு விஷயத்த, இயேசுன்ற பேரை அவன் கேள்விப்படலை. ஒரு புதிய இடத்துக்கு போகிறோம், இயேசுன்ற பேரை சொல்கிறோம். உயிர்த்தெழுதலை யாருமே கேள்விப்படலை. உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறோம். அதனால் அவங்க எங்களை பைத்தியக்காரங்கன்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவுக்காக சில காரியங்களை நாங்கள் செய்வதனால நாங்கள் பைத்தியக்காரர்களாய், பலவீனம் உள்ளவர்களாய், மதிக்கப்படாதவர்களாய் கருதப்படுகிறோம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஒன்றுமே செய்யாமல் கிறிஸ்துவுக்குள் எனக்கு அந்த அதிகாரம், இந்த ஆசீர்வாதம், அந்த ஈவு, அந்த நன்மை, இந்த சலுகை, அந்த உரிமை, அந்த வாக்குத்தத்தம் என்று இருக்கிறதுனால நீங்கள் புத்திசாலிகள் போல, பலவான்கள் போல, கனவான்கள் போல நீங்கள் காட்சியளிக்கிறீர்கள். இது அப்போது உள்ள நிலைமை. இது தொடர்ச்சியான நிலைமை அல்ல, நிரந்தரமான நிலை அல்ல. இது அப்போதைக்கு தற்காலிகமாக இந்த கடிதத்தை எழுதும்போது காணப்பட்ட நிலைமை. கொரிந்தியர்கள் புத்திசாலிகள் போல, பலசாலிகள் போல, கனவான்கள் போல காணப்பட்டார்கள். பவுலும் அவனுடைய கூட்டத்தாரும் பைத்தியக்காரர்கள் போல,
பலவீனமானவர்கள் போல, கனவீனமானவர்கள் போல காணப்பட்டார்கள். பவுலும் கிறிஸ்துவுக்குள் தான் இருந்தான். வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ரோமருடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவன் இங்க சொல்றான், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இப்போ 37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் செய்ய போய் கடைசியில் வெட்டப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஆடு மாதிரி அப்படி ஒரு நிலைமை, அல்லது அப்படி ஒரு நடத்தப்படுகிற, கருதப்படுகிற, பார்க்கப்படுகிற, எண்ணப்படுகிற நிலைமை. உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம் இதெல்லாம் வருது. கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யும்போது இவைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் என்ன நடக்குது? கிறிஸ்துவுக்காக இதை செய்யும்போது கிறிஸ்துவுக்குள் என்ன நடக்குதுன்னா, இவை எல்லாவற்றிலேயும் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. பவுலுக்கிட்ட ரெண்டுமே இருந்துச்சு. ஆனால் கொரிந்தியர் இந்த நிருபம், இந்த வசனம் எழுதப்படும் போது அவங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தாங்க, ஆனால் கிறிஸ்துவுக்காக எதையும் செய்யலை. அதனால் இன்னைக்கு ஹைப்பர் கிரேஸ் உபதேசம், அபரீத கிருபை உபதேசம், செழிப்பு உபதேசம், இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் போதியா? நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் போதும். அந்த ஆசீர்வாதங்களை, அந்த மகிமைகளை, அந்த அதிகாரங்களை உரிமை பாராட்டி, விசுவாசித்து, அறிக்கையிட்டு, அதையே தியானித்து இருந்தால் போதும். உனக்கு எல்லாம் வரும். அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ரொம்ப நாள் ஓடாது. உபத்திரவம், பாடு வரும்போது கலகலத்து போயிடும், ஆடி போயிடும். ஆனால் கிறிஸ்துவுக்காக எதையாவது செய்யும்போது, கிறிஸ்துவுக்காக ஏதாகிலும் சுவிசேஷம் சொல்கிறதோ, ஊழியத்துக்கு போய் உதவி செய்கிறதோ, ஊழியக்காரனுக்கு போய் உதவி செய்கிறதோ, ஏதோ ஒரு விதத்தில் ஊழியத்தில் ஈடுபட போனால் நிச்சயமாக கனவீனம், பலவீனம், பைத்தியக்காரன் பட்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அது இன்னொரு பக்கம், இவை எல்லாவற்றிலையும் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். மோர் தென் கான்கோரர்ஸ் என்று போடப்பட்டிருக்குது இங்கிலீஷில். கான்கோரர்னா நாடுகளை பிடிக்கிறவர்கள். உலகத்தே ஆண்டவர்களுக்கு பேர் தான் கான்கோரர்ஸ். அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசர், இந்த மாதிரி ஆட்களுக்கு பேர் தான் கான்கோரர்னு பேர். நாடுகளை பிடிக்கிறவர்கள். இன் த்ரூ கிரைஸ்ட் we are more than conquerors. கிறிஸ்துவுக்காக எதையாவது செய்யும்போது, கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு முழு ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் மட்டுமே இருந்தால் முழு ஜெயம் வராது, அரகுர ஜெயம்தான் வரும். கிறிஸ்துவுக்காக எதையாவது செய்து கொண்டே இருந்தால் முழு வெற்றி, முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். எல்லாவற்றிலேயும் முற்றிலும் ஜெயத்தை ஆண்டவர் தருகிறார். ஏதாகிலும் அவருக்காக செய்வோம். ஆமென்.